உங்களோட நிலத்த யாரோ ஆக்கிரமிக்க முயற்சி செய்றாங்க. உடனே நீங்க சிவில் கோர்ட் அணுகி, இன்ஜெக்ஷன் ஷூட் மட்டும் போட்டா போதுமா? அதாவது அவங்க உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு தடை உத்தரவு மட்டும் வழக்கு மட்டும் போட்டா போதுமா? அப்படின்னு கேட்டா, இல்ல எல்லா நேரத்திலயும் அது தேவையில்ல அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அப்ப எந்த நேரத்தில என்ன வழக்கு போடலாம் அப்படின்னு காட்டித் தரக்கூடிய தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு. உங்கள் நிலத்தில உரிமை யாருக்கும் மறுக்கல. ஆனா யாராவது வந்து நீங்க அமைதியா இருந்துட்டு இருக்க பொசஷன்ல உங்களுடைய உரிமையில தலையிடுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வெறும் இந்த தடை உத்தரவு வழக்கு, இன்ஜெக்ஷன் சூட் மட்டும் போதுமானது. ஆனா, அதுவே எதிர்த்தரப்பு அந்த நிலம் உங்களுடையது இல்ல, எனக்கு தான் உரிமைன்னு உரிமையில அவங்க வந்து உரிமை கோருனா, அங்க நிலைமை மாறுது. அப்பதான் நீங்க உங்களுடைய உரிமையே சந்தேகத்துக்குள்ளாதா மாறுது. இதத்தான் சட்டத்தில கிளவுட் ஓவர் டைட்டில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்கள் உரிமையின் மீதே சந்தேகத்திற்குள்ளான ஒரு பிரச்சனை உருவாகுது. அப்படிப்பட்ட சூழல்ல, இந்த வெறும் தடை உத்தரவு மட்டும் நீங்க கேட்க முடியாது. முதல்ல இந்த சொத்துடைய உரிமையாளர் நான் தான் அப்படின்னு நீதிமன்றத்தில ஒரு டிக்ளரேஷன் சூட் போட்டு, என்ன உரிமையாளரா டிக்ளேர் பண்ணுங்கன்னு கேட்கணும். அது உரிமை அறிவிப்பு வழக்கு தொடரணும். அதோடு தேவையானா, நீங்க இன்ஜெக்ஷன் வழக்கும் அதோட சேர்த்து கேட்கலாம். ஒரு எளிய உதாரணம் என்ன அப்படின்னா, உங்க வீட்டு மனைக்கு பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, இந்த இடம் என்னுடையது அப்படின்னு பத்திரங்கள காட்டி உரிமை கோராரு அப்படின்னா, அந்த இடத்துல வெறும் இன்ஜெக்ஷன் சூட் மட்டும் போதாது. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு நீங்க டிக்ளரேஷன் சூட் போடணும். அந்த டிக்ளரேஷன் சூட்ல யார் என்ன உண்மையான உரிமையாளர்ன்னு நீங்க அறிவிங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில சொல்லணும். இந்த வழக்குடைய முக்கியமான தன்மை என்ன அப்படின்னா, பொசஷன் மட்டும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, நீங்க இன்ஜெக்ஷன் சூட் போடணும். ஆனா, உங்களோட உரிமையே பிரச்சனையா மாறுது அப்படின்னா, நீங்க உரிமை அறிவிப்பு வழக்கு, அதாவது டிக்ளரேஷன் சூட் போட்டு தொடராம உங்களுக்கான முழுமையான தீர்வு கிடையாது அப்படின்றது தான்.